கேழ்வரகை நல்லா வேக வச்சு உருட்டி நெல்லிக்காய் போல உருட்டி கருப்பட்டி பாகில் மிதக்க விட்டிருந்தார்கள். அதற்கு அவர்கள் வைத்திருந்த பேர் குலுக்கு ரொட்டி. கருப்பட்டி பாகில் அது பொதிந்து கடந்ததை பார்க்கும்போது அவ்வளவு சுவை. ஹெல்த்தி குலோப் ஜாமுனே சொல்லாங்க. அந்த அளவுக்கு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ரெசிபி சேவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு 1 கப் ராகி மாவில் தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக சாஃப்டாக வர்ற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ அதில் சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி நம்ம இட்லி அவிக்கிற பாத்திரத்தில் ஒரு 20 to 30 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 100 கிராம் வெல்லத்தில் 1 டம்ளர் போல் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு ஃபில்டர் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இதுக்கு எந்த ஒரு பாகுபதமும் தேவையில்லை. வெல்லம் கரைஞ்சா போதுமானதாக இருக்கும். இது கூட 1 ஸ்பூன் ராகி மாவை தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கங்க. நல்லா கெட்டியாக இருக்கும். வறுத்த நிலக்கடலை அல்லது எள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பொடிச்சு சேர்த்துக்குங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். வெல்லத்துக்கு பதிலாக கருப்பட்டி இல்லை நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு சர்வ் பண்ணால் நம்ம சூப்பரான குலுக்கு ரொட்டி இல்லை ஹெல்த்தி குலோப் ஜாமுன் ரெடி.